தேவி தனக்கென்று ஒரு குழந்தை வேண்டும் என்று களிமல்லால் குழந்தை உருவம் செய்து விநாயகரை பெற்றெடுப்பார். அவர்தான் அவருடைய முதல் குழந்தை. பின்னர் ஒரு நாள் பார்வதி அம்மாள் குளிக்கச் செல்லும்போது விநாயகரை காவலில் நிறுத்திவிட்டு உள்ளே யாரும் அனுமதிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு குளிக்கச் செல்வார். பின்னர் சில நேரம் கழித்து சிவன் பெருமான் வீட்டிற்கு வருவார். அப்போது விநாயகர் உள்ளே அனுமதிக்க மாட்டார். இதனால் கோபமடைந்த சிவபெருமான் விநாயகர் தலையை வெட்டி விடுவார். இதை கண்ட பார்வதி அம்மாள் கோபமடைந்து சிவபெருமானிடம் சண்டையிடுவார். இதற்கு சிவபெருமான் மன்னிப்பு கேட்டு ஒரு வரம் கொடுப்பார். எந்த விலங்கு வெவ்வேறு திசையில் படுத்திருக்கோ அந்த விலங்குடைய தலையை எடுத்து வந்து விநாயகருக்கு பொருத்தினால் உயிர் கிடைக்கும், இல்லைனால் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவார். பார்வதி அம்மாவுக்கு ஒரு வரம் கொடுப்பார். பார்வதி அம்மாள் தனது காவலாளியை விட்டு எந்த விலங்கு ஒரே திசையில் படுத்திருக்கோ அந்த விலங்குடைய தலை வேண்டாம், வெவ்வேறு திசையில் படுத்திருக்கும் விலங்குடைய தலையை எடுத்துட்டு வாங்க சொல்லி அனுப்பி வைப்பாள். அப்போது போகும்போது எல்லா விலங்கும் ஒரே டைரெக்ஷனில் அவங்க அம்மா கூட படுத்திருக்கும். யானையும் அது குட்டியும் மட்டும் வேறு வேறு திசையில் படுத்துட்டு இருப்பாங்க. அப்போ பார்க்கும்போது யானையுடைய குழந்தையோட தலையை மட்டும் வெட்டி எடுத்து வந்து விநாயகருக்கு பொருத்தி விநாயகருக்கு உயிர் தருவாங்க. உயிர் தந்த பிறகு விநாயகர் பேர் வைப்பாங்க. அந்த நாளை தான் நம்ம விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுறோம். இதனால் தான் நம்ம வீட்டில் கூட பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரே டைரெக்ஷனில் நம்ம யாருமே தூங்கணும், வெவ்வேறு டைரெக்ஷனில் தூங்கக்கூடாது, திசையில் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. படுத்தா ஒரே மாதிரி படுக்கணும், இல்லைனா வெவ்வேறாக படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த ஸ்டோரியை புராண காலத்தில் சொன்னதால தான் நம்ம வீட்டில் எல்லா பெரியவங்களும் அப்படி சொல்லுவாங்க. உங்களுக்கு இதேமாரி புராண கதை எதனா வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.